இயக்கத்திலே தொடங்கி திராவிட இயக்கத்தினுடைய பரிணாம வளர்ச்சியாக நீதி கட்சி தொடங்கி திராவிட இயக்கம், திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற ஒரு மாபெரும் மக்கள் இயக்கத்தை ஏழை எளியவர்களுக்காக, சாமானியர்களுக்காக இன்றைக்கும் சாமானியர்களால் தலைமை தாங்கி வழிநடத்தப்படுகிற மாபெரும் மக்கள் இயக்கமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எந்த ஒரு இயக்கமும் காலத்திற்கு ஏற்ப புதுரத்தம் பாய்ச்சி இளைஞர்களுக்கு உரிய பிரதிநிதித்துவத்தை கொடுத்து அவர்களை ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி அவர்களுக்கும் மக்கள் சேவையாற்றுகிற மகத்தான அங்கீகாரத்தை, அதிகாரத்தை வழங்குகிற போது அந்த இயக்கம் இன்னும் 100 ஆண்டுகள் உயிரோட்டமாக இருக்கும் என்கிற அந்த தாரக மந்திரத்தை புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அழியா புகழ் பெற்றிருக்கிற தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா அவர்களை வணங்கி அவருடைய வழித்தோன்றலாக சாதனை சரித்திரம் படைத்திருக்கின்ற பாரத் ரத்னா புரட்சித் தலைவர் அவர்கள் கண்டெடுத்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்தியாவின் 3வது மாபெரும் இயக்கமாக வளர்த்தெடுத்த தமிழர் குலசாமி புரட்சித் தலைவர் இதய தெய்வம் அம்மா அவர்களுடைய அருளாசியோடு மாண்புமிகு தமிழ்நாடுடைய எளிய முதலமைச்சராக, சாமானிய முதல்வராக சரித்திரம் படைத்து வருகின்ற பாசமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் அதற்கு துணை நின்று சரித்திர சாதனை படைத்து வருகின்ற மாண்புமிகு தமிழ்நாடுடைய துணை முதலமைச்சர் பாசமிகு அண்ணன் ஓபிஎஸ் அவருடைய மேலான ஆணைக்கு இணங்க கழக புரட்சித் தலைவி அம்மா பேரவையின் சார்பிலே புதிய உறுப்பினர்கள் சேர்க்கை இதுவரை இந்த 50 ஆண்டு கால கழக வரலாற்றிலே கழகத்திற்கென்று உறுப்பினர் சேர்க்கிற உறுப்பினர் படிவம் உண்டு. அண்ணா தொழிற்சங்க பேரவைக்கென்று தனியாக உறுப்பினர் படிவம் உண்டு. தற்போது மாண்புமிகு தமிழ்நாடுடைய முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும் நம்முடைய கழகத்தினுடைய அவைத்தலைவர் அண்ணன் மதுசூதன் அவர்களும் இளைஞர்களுக்கு அங்கீகாரம் அளிக்கின்ற வகையில் கழக புரட்சித் தலைவி அம்மா பேரவை, கழக எம்ஜிஆர் இளைஞரணி, கழக இளைஞர் இளமென்கள் பாசறை இதில் உறுப்பினராக சேர்வதற்கென்று தனி படிவம், உறுப்பினர் படிவத்தை கொடுத்து அவர்களுக்கென்று வாக்குரிமையை வழங்கி அவர்களுக்கென்று ஒரு தனி அங்கீகாரத்தை வழங்குகிற விதமாக இன்றைக்கு மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மாவுடைய அரசின் சாதனைகளை இன்றைக்கு புரட்சித் தலைவி இதய தெய்வம் அம்மாவுடைய அரசை தலைமை தாங்கி வழிநடத்தி வருகிற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும் ஆற்றி வருகிற மக்கள் சேவையை பார்த்து இளைய சமுதாயம், மாணவ சமுதாயம் அணி அணியாக அணிவகுத்து வருகிற காட்சி. அவர்களுக்கென்று பல்வேறு வகையில் உறுதுணையாக இருக்கிற அம்மாவுடைய அரசு இன்றைக்கு கோவிட் காலத்திலே, கொரோனா காலத்திலே அந்த இளைய சமுதாயத்தை பாதுகாக்கின்ற வகையில் ஒரு பாதுகாப்பு அரண் அமைத்து கொடுத்தது அம்மாவுடைய அரசு. இன்றைக்கு நேரத்திற்கு நேரம், நாளுக்கு நாள் ஒவ்வொரு அறிக்கையாக விட்டு மாணவ சமுதாயத்தை குழப்புகின்ற நேரத்தில் உறுதியான, திடமான ஒரு பாதுகாப்பு கவசத்தை மாணவ சமுதாயத்துக்கு இந்தியாவிலே அமைத்து கொடுத்த அரசு நம்முடைய புரட்சித் தலைவி இதய தெய்வம் அம்மாவுடைய அரசு, மாண்புமிகு தமிழ்நாடுடைய முதலமைச்சர், மாண்புமிகு தமிழ்நாடுடைய துணை முதலமைச்சர். ஆகவே என்றைக்கும் துணையாக இருக்கக்கூடிய, உறுதுணையாக இருக்கக்கூடிய, வழிகாட்டியாக இருக்கக்கூடிய மாணவ சமுதாயத்திற்கு ஒளிமயமான எதிர்காலத்தை உருவாக்கி தரக்கூடிய அம்மாவுடைய அரசுக்கு வலு சேர்க்கின்ற வகையில், அம்மாவுடைய அரசுக்கு தோள் கொடுத்து தொழில் நிற்கின்ற வகையில் முன் வருகின்ற இளைஞர்களுக்கு மக்கள் சேவையாற்றுகிற மகத்தான வாய்ப்பை வழங்குகிற வகையில் கழக புரட்சித் தலைவி அம்மா பேரவை தமிழகம் முழுவதும் கழக அமைப்பு ரீதியான அனைத்து மாவட்டங்களிலும் உறுப்பினர் சேர்க்கை முகாமை இந்த கோவிட் காலங்களிலும் சமூக இடைவெளியை கடைபிடித்து, கிருமிநாசினி தெளித்து, நிர்வாகிகளை சந்தித்து இன்றைக்கு மக்களை சந்திக்கின்ற அந்த மகத்தான பணிக்கான அச்சாரத்தை உருவாக்கி வருகின்றோம். இன்றைக்கு வட சென்னையில் அன்பு சகோதரர் பேரவையினுடைய மாவட்ட செயலராக இருந்து பயிற்சி பெற்றிருக்கிற ராஜேஷ் அவர்கள் இப்போது மாவட்ட கழகத்துடைய செயலாளராக இருந்து இன்றைக்கு பல்வேறு
பயிற்சிகளை பெற்று நிதானமாக ஆக்கப்பூர்வமான பணிகளை எடுத்து செல்வதில் கழக உறுப்பினர் சேர்க்கின்ற பணியிலே இன்றைக்கு அனைவரையும் அரவணைத்து சென்று அதற்கென்று கழக புரட்சித் தலைவி அம்மா பேரவை நான் பயிற்சி பெற்ற அம்மா பேரவை அம்மாவின் திருநாமத்தில் இருக்கிற அந்த அணி உயிரோட்டமாக இருக்க வேண்டும், உயர்ந்ததாக இருக்க வேண்டும், முதன்மையாக இருக்க வேண்டும் என்கின்ற அந்த தாய் உள்ளத்தோடு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இதில் கழக புரட்சித் தலைவி அம்மா பேரவையுடைய இணைச் செயலாளர் அன்பு சகோதரர் கே முகில் அவர்களும், நம்முடைய பரமக்குடி சட்டமன்ற உறுப்பினரும் இடைத்தேர்தல் வெற்றி நாயகன் நவரத்தனங்களிலே ஒருவராக கழக புரட்சித் தலைவர் அம்மா பேரவையுடைய இணைச் செயலாளர் சதன் பிரபாகர் அவர்களும், மாநில துணை செயலாளர் ரமேஷ் அவர்களும், இங்கே அம்மா பேரவையுடைய மாவட்ட செயலாளர் டேவிட் ஞானசேகரன் அவர்களும், இளைஞரணி நம்முடைய வெற்றிவேந்தன் அவர்களும் மற்றும் நம்முடைய பொறுப்பாளர்கள் மகளிரணி பொறுப்பாளர்கள் அனைத்து பொறுப்பாளர்களும் நம்முடைய பகுதியினுடைய செயலாளராகவும் தொகுதியுடைய செயலாளர் ஜனா ஜான்சன் உள்ளிட்ட அத்தனை பேர்களும் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். இன்றைக்கு 3 நாட்கள் நடைபெற்ற இந்த சட்டப்பேரவையில் நீங்கள் பார்த்தீர்களால் கூட அதில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உதவி மையம் என்கின்ற அனைத்து மனுக்களையும் ஒருங்கிணைக்கின்ற போது அதில் இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பை பெறுகிற அந்த மனுக்களுக்கு தனி கவனம் செலுத்தி அந்த வேலை தேடுவோருக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சிகளை வழங்கி அதை ஒருங்கிணைத்து இளைஞர்களுடைய வாழ்விலே சுடரொளி ஏற்றி வைத்து நம்பிக்கை நட்சத்திரமாக மாண்பு முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும் விளங்குகிறார்கள். இப்படி இளைய சமுதாயத்தினுடைய வாழ்விலே பல்வேறு நிலைகளிலும் உறுதுணையாக இருக்கிற அம்மாவுடைய அரசினுடைய சாதனைகளை இன்றைக்கு இளைஞர்கள் மாணவர்கள் புரிந்து கொண்டு அணியணியாக உறுப்பினர் சேர்க்கைக்காக வருகின்றார்கள். ஆகவே அவர்களுக்கு அந்த களத்தை அமைத்து தருகிற வகையிலே இந்த உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடைபெறுகிறது. இன்றைக்கு தந்தை பெரியார் அவர்களை வணங்கி அவருடைய அழியா புகழை வணங்கி இந்த நிகழ்ச்சியை இங்கே தொடங்க இருக்கும். வேற கொஸ்டின் இல்லை. நன்றி, வணக்கம். இப்போது கழக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஏற்கனவே 1.5 கோடி தொண்டர்கள் இயக்கத்திலே பணியாற்றி வருகின்றார்கள், ஒற்றுமையோடு பணியாற்றி வருகின்றார்கள். புதிய இளைஞர்களுக்கு வாய்ப்பு தருகின்ற வகையில் கழக புரட்சித் தலைவி அம்மா பேரவை, எம்ஜிஆர் இளைஞரணி, அதே போல் இளைஞர் இளம்பெண்கள் பாசறை, தகவல் தொழில்நுட்பத்தில் பணியாற்றுவதற்கு வாய்ப்பு, கழக இளைஞர் இளம்பெண்கள் பாசறை பூத் அளவில் பணியாற்றுவதற்கான வாய்ப்பு, இப்படி இளைஞர்களுக்கு எண்ணிலங்காத வாய்ப்புகளை மாண்புமிகு தமிழ்நாடுடைய முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களும் தாயுள்ளத்தோடு வாரி வழங்கியிருக்கின்றார்கள். ஆகவே இந்த வாய்ப்புகளை, ஏனென்றால் இன்றைக்கு உலகத்திலே எத்தனையோ இயக்கங்கள் இருக்கலாம், ஆனால் சாமானியர்களாக நடத்தப்படுகிற ஒரு இயக்கம், ஏனென்றால் மன்னாதி மன்னன் மக்கள் திலகம் பொன்மனத் தலைவர் புரட்சித் தலைவர் இந்த இயக்கத்தை தொடங்குகிற போது ஏழை எளியவர்களுக்காக சாமானியர்களுக்காக இந்த இயக்கத்தை தொடங்கினார்கள். ஓலை குடிசையிலே பிறந்தவருடைய குரல் என்றைக்கு கோட்டையிலே ஒலிக்கிறதோ அன்றைக்கு தான் உண்மையான ஜனநாயகம் என்று நம்முடைய பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் சொன்னார்கள். அந்த அண்ணாவுடைய லட்சிய குரலை, அதற்கு புதிய இலக்கணத்தை வகுத்து கொடுத்து புரட்சி தலைவர் அவர்களும் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் இன்றைக்கு அவர்களுடைய வழித்தோன்றலாக இருக்கிற மாண்புமிகு தமிழ்நாடுடைய முதலமைச்சர் பாசமிகு அண்ணன் எடப்பாடி அவர்களும், கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் பாசமிகு அண்ணன் துணை முதலமைச்சர் அண்ணன் OPS அவர்களும் எளியவர்கள், சாமானியர்கள், இளைஞர்கள், மாணவர்கள் அவர்கள் மக்கள் சேவையாற்றுவதற்கு, அவர்கள் மக்கள் பணியாற்றுவதற்கு இன்றைக்கு அற்புதமான களம் அமைத்து கொடுக்கிறார்கள். அந்த வாய்ப்பை இளைஞரிடத்தில் எடுத்து சொல்கின்ற வகையில் எங்களுக்கு இலக்கு என்பது இங்கே வரையறை கிடையாது. ஆகவே தமிழகம் முழுவதும் இன்றைக்கு முன்வருவதை அந்தந்த மாவட்டங்களிலே அமைச்சர் பெருமக்கள், அந்தந்த மாவட்டங்களிலே மாவட்ட கழகத்துடைய செயலாளர்கள், சார்பணியினுடைய மாநில செயலாளர்கள் அவர்களெல்லாம் ஒருங்கிணைத்து இன்றைக்கு முன் வருகிற விருப்பம் தெரிவிக்கிற அனைவருக்குமே களம் அமைத்து கொடுப்பதற்காக இந்த முகாம் நடத்தப்படுகிறது. சமூக இடைவெளியோடு நிர்வாகிகளை முன்னிறுத்தி இங்கே இந்த நிகழ்வுகள் எல்லாம் நடத்தப்படுகிறது. இந்த 3 நாள் சட்டசபை விவாதத்தில் மாண்புமிகு தமிழ்நாடுடைய முதலமைச்சர் பாசமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களும் நெற்றியிலே ஆணி அடித்தார் போல் சொன்னார்கள். இந்த நீட் என்ற கொடிய விஷப்பாம்பை முதலாக தமிழகத்திலே நுழைய விட்டது திராவிட முன்னேற்ற கழகம் அங்கம் வைத்த காங்கிரஸ் கட்சி. அப்போது மத்திய அமைச்சர் என்கிற பதவிக்காக
வாய்மூடி மௌனியாக இருந்துவிட்டு பதவி சுகத்தை அனுபவித்துவிட்டு இன்றைக்கு அந்த கொடிய விஷப்பாம்பு கொத்துகிறதே கடிக்கிறதே என்று நீங்கள் பாசாங்கு செய்வதை மாணவ சமுதாயம் ஒரு நாளும் நம்ப மாட்டார்கள். ஆகவே பாம்பு ஊருக்குள் நுழைவதற்கு முன்பாகவே நீங்கள் அடித்து விரட்டி அதை கொண்டிருக்க வேண்டும். ஆனால் விஷப்பாம்பை ஊருக்குள்ளே விட்டுவிட்டு இப்போது கடிக்கிறதை நீங்கள் வேடிக்கை பார்க்கிறீர்கள் என்று அவர்கள் பாசாங்கு செய்வதை மாணவ சமுதாயம் நம்ப தயாரில்லை. அவை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற மாணவ சமுதாயத்தினுடைய இழப்பிற்கு திராவிட முன்னேற்ற கழகம்தான் காரணம் என்பதை ஆணித்தனமாக ஆதாரத்தோடு சட்டசபையில் மாண்புமிகு தமிழ்நாடுடைய முதலமைச்சர் அவர்கள் உணர்ச்சிபூர்வமாக எரிமலையாக உண்மையை உறக்கச் சொல்லுகிற போது எதிரணியில் இருந்த மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் உள்ளிட்ட அத்தனை பேர்களும் வாய்மொழி மௌனியாக இருந்தார்களே ஒழிய அதற்கு அவர்களுக்கு பதில் சொல்வதற்கு எந்த ஆதாரமும் இல்லை, எந்த சாட்சிகளும் இல்லை. ஆகவே உண்மையை உறக்க சொல்லி மாண்புமிகு தமிழ்நாடுடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு ஊருக்கு திராவிட முன்னேற்ற கழகம் செய்திருக்கிற துரோகத்தை, அன்றைக்கு மாணவ சமுதாயத்திற்கு செய்திருக்கிற துரோகத்தை தோலெடுத்து காட்டியிருக்கிறார். அதை எதிர்த்து பேசுவதற்கு திராணி இல்லாமல் ஆதாரம் இல்லாமல் முப்பெரும் விழா என்று அவருடைய கழகத்தினுடைய அரங்கிலே நடத்தி அங்கே அவர்கள் எதிர்பார்த்து பாடியிருக்கிறார்களே தவிர அவர்கள்தான் மாணவ சமுதாயத்துக்கு துரோகம் செய்தார்கள். இது நீட் என்கின்ற, ஏனென்றால் நாம் எல்லாம் சாமானியர்கள், நாம் எல்லாம் எளியவர்கள், நம்மால் இந்த நீட் தேர்வை எதிர்கொள்ள முடியுமா என்கின்ற அச்சம் எல்லோரிடத்திலும் இருக்கிறது. ஆகவே இதை முளையிலேயே கிள்ளை விரியாமல் இதை தும்பிவிட்டு வாழை பிடிப்பதென்ற கதையாக அவர்கள் இன்றைக்கு பாசாங்கு செய்கிறார்கள், உத்தமர் வேடம் போடுகிறார்கள் என்பதை அப்பட்டமாக தோலெடுத்து காட்டினார் மாண்புமிகு தமிழ்நாடுடைய முதலமைச்சர் பாசமிகு அண்ணன் எடப்பாடி அவர்களும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள். ஆகிய உண்மை ஊருக்கு வெளிச்சம் போட்டு காட்டப்பட்டிருக்கிறது. இனி அவர்கள் செய்கிற இந்த நாடகங்கள் மாணவரிடத்தில் எடுபடாது. இப்ப கரோனாவுடைய நிலைமை எப்படி இருக்கு? இப்போ அதே லெவல்ல தான் இப்போ போயிட்டே இருக்கு. ஒன்று குறைஞ்சிருச்சா இல்லை இது கூடிருச்சா ஒன்றும் தெரியல. ரெண்டாவது மீண்டும் ஒரு பொது முடக்கம் வரும்னு சொல்லிட்டு மத்திய அரசு வந்து அறிவுறுத்த போறதா சொல்றாங்க. அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு தகவல் ஏதாவது இருக்கா? இப்போ மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு தமிழ்நாடுடைய துணை முதலமைச்சர் அவர்களும் அமைச்சர் பெருமக்களும் எடுத்த கடுமையான தீர்க்க தரிசனமான நோய் தடுப்பு நடவடிக்கையின் காரணமாக இன்றைக்கு நோய் பரவல் கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நோய் கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டதோடு மக்களுக்கு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இந்தியாவிலேயே, ஏன் உலகத்திலேயே குணமடைவோருடைய எண்ணிக்கை நம்முடைய தமிழகத்திலே தான் அதிகம். இன்றைக்கு அதிகமான மருத்துவ பரிசோதனைகள் 82,000க்கு மேலே ஒரு நாளைக்கு மருத்துவ பரிசோதனை எடுக்கிற மாநிலமும் நம்முடைய அன்னை தமிழ்நாடு. அதே போல் மார்ச் மாதத்தில் இந்த நோய் தொற்று தீவிரமாக பரவுகிற போது அதை தீவிரமாக கட்டுப்படுத்துவதற்காக 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட போது மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக 2,08,00,000 குடும்பங்களுக்கு நிவாரணங்களை வழங்கிய அரசு அம்மாவுடைய அரசு, மாண்பு முதலமைச்சர், மாண்பு துணை முதலமைச்சர் அவர்கள். ஆகவே இன்றைக்கு மக்கள் நம்பிக்கை அம்மாவுடைய அரசின் மீதும் முதலமைச்சர் மீதும் துணை முதலமைச்சர் மீதும் அமைச்சர்கள் மீதும் இன்றைக்கு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை பெற்றிருக்கிறார். ஆகவே இந்த நோய் தொற்று கட்டுக்குள் வைத்திருக்கிறோம். ஆனாலும் இன்றைக்கு நாம் அச்சப்பட தேவையில்லை என்று சொல்லுகிறோமே தவிர எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்பதை தொடர்ந்து வலியுறுத்துகிறோம். முகக்கவசம் அணிய வேண்டும், சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும், கிருமிநாசினி தெளிக்க வேண்டும், கைகளை சோப்பு போட்டு கழுவ வேண்டும். பொது இடங்களுக்கு போகிற போது நாம் மிகவும் எச்சரிக்கையாக நாம் கவனத்தோடு அந்த இடங்களிலே நாம் கையாள வேண்டும் என்பதை மாண்புமிகு அம்மாவுடைய அரசின் மூலமாக முதலமைச்சர், துணை முதலமைச்சர், அமைச்சர் பெருமக்கள், இது போன்ற பொது வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கிற அனைவருமே நமக்கு இன்றைக்கு அழுத்தம் திருத்தமாக வலியுறுத்தி வருகின்றனர். ஆகவே இதில் விழிப்புணர்வு என்பது மிகவும் அவசியம். மிகவும் இந்த விழிப்புணர்வை நாம் பொறுப்போடு கடைபிடிக்க வேண்டும் என்பதை தொடர்ந்து வலியுறுத்துகிறோம். மெட்ரோ ரயிலுக்கு அனுமதி கொடுத்த அரசாங்கம் இந்த லோக்கல் ட்ரெயினில் வந்து ஏழைகள் போகக்கூடிய ஒரு ட்ரெயின், அதில் 60 ரூபா கொடுத்து போகிறாங்க, இல்லை 5 ரூபா கொடுத்து போகிறாங்க. அந்த ட்ரெயின் கிட்டத்தட்ட ஒரு மாதமாக இந்த மெட்ரோ ரயில் வந்த பிறகு வரல. பேரிடர் மேலாண்மையிலிருந்து என்ன? இந்த பேரிடர் மேலாண்மை வந்து இந்த NDMA நேஷனல்
தேசிய பேரிடர் மேலாண்மை வழிகாட்டுதன்படியும் உள்துறை வழிகாட்டுதன்படியும் படிப்படியாக வந்து அந்த தளர்வுகள் கொடுக்கப்பட்டே வருகிறது. ரயில் பயணங்களை பொறுத்தவரை தற்போது சிறப்பு ரயில்கள் வந்து தேவையான இடங்களுக்கு வந்து மக்களுடைய கோரிக்கை அடிப்படையில் எடுக்கப்பட்டு வருகிறது. பாதுகாப்பு என்பது மிகவும் அவசியம். ஆகவே முன்னுரிமை என்பது பாதுகாப்புக்கு கொடுக்கப்படுகிறது. தளர்வுகள் என்பது மக்களுடைய வாழ்வாதாரத்துக்காக கொடுக்கப்படுகிறது. ஆகவே இது ரெண்டும் சரியாக கையாண்டு தான் தேவையான தளர்வுகள் தொடர்ந்து கொடுக்கப்படுகிறது. நம்ம இடத்துல மக்களிடத்தில் வருகிற கோரிக்கையை பொறுத்து நாம் வந்து இப்போ சிறப்பு ரயில்கள் இயங்குவதற்கு நம்ம வந்து கோரிக்கை வச்சிருக்கிறோம், அனுமதி கொடுத்துருக்குறோம். அதனால் அந்த படிப்படியாக தளர்வுகள் வரும். ஏனென்றால் நம்ம ஏற்கனவே மண்டல வாரியாக பொது போக்குவரத்து கொடுக்கப்பட்டு அதனால் ஏற்பட்ட நம்மளுடைய நிகழ்வுகள் எல்லாம் எல்லோருடைய நினைவிலும் பசுமையாக இருக்கிறது. அது ரொம்ப கவனமாக ஒவ்வொரு தளர்வுகளும் நம்ம மிகவும் கவனமாக மக்கள் பாதுகாப்பு. கோயில் திறந்தாச்சு, பொது போக்குவரத்து செயல்படுது, எல்லா பொது இடங்களிலும் திறக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அங்கே எல்லாம் எஸ்ஓபி ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் அது வந்து கடைபிடிக்கணும்னு நம்ம சொல்கிறோம். அதனால் வந்து மிகவும் பாதுகாப்பாக இருக்கணுன்றது மிக முக்கியம். படிப்படியாக தளர்வுகள் வரும். நம்ம எதுக்கு தடையாக இல்லை. சரி, மத்திய அரசில் கூட இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் கேட்கப்பட்ட கேள்வி சிவா அவர்கள் கேட்டார்கள் என்று நினைக்கிறேன். மத்திய உள்துறையுடைய இணையமைச்சர் அவர்கள் பதில் சொல்லியிருக்கிறாரு. 550 கோடி முதல் கட்டமாக நமக்கு கொடுக்கப்பட்டது. அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து கடிதம் மூலமாகவும் காணொலி காட்சி மூலம் மாண்பு பாரத பிரதமரிடத்திலே வேண்டுகோள் வைத்திருக்கிறார்கள். நமக்கு இந்த ஆண்டு பேரிடர் நிவாரண நிதியாக ஏறத்தாழ ஒரு 1900 கோடி கிட்ட நமக்கு வர வேண்டியது இருக்குது. அது படிப்படியாக கொடுப்பார்கள். முதல் கட்டமாக அவர்கள் கொடுத்தது நாடாளுமன்றத்திலே உள்துறை அமைச்சர் அவர்களே சொல்லியிருக்கிறார்கள். எல்லா மாவட்டங்களிலுமே மாண்பு முதலமைச்சர் அவர்கள் பருவ காலங்களை எதிர்கொள்வதற்கு மாண்பு துணை முதலமைச்சர் அவர்களும் வந்து நம்ம எல்லா மாவட்ட நிர்வாகத்தையும் நம்ம எச்சரிக்கை செய்திருக்கிறோம். அந்தந்த மாவட்டங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கும். நமக்கு அக்டோபர், நவம்பர், டிசம்பர் தான் வடகிழக்கு பருவமழை. ஆகவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுப்பதற்கு மாவட்ட நிர்வாகம் தயார் நிலையில் இருக்கிறாங்க. ஆகவே நம்ம வந்து கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு வந்து நீர் தேங்குகிற அந்த பகுதிகளெல்லாம் துல்லியமாக அடையாளம் காணப்பட்டு அவர்களெல்லாம் தடுப்பு நடவடிக்கைகளை தயார் நிலையில் இருக்கிறோம். மிக குறைந்த அளவிலே தான் நீர் தேங்கும். ஏனென்றால் இந்த வெள்ள தடுப்பு நடவடிக்கைகளுக்கான தணிப்பு நடவடிக்கைகளுக்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு நடவடிக்கைகள்லாம் மேற்கொள்ளப்பட்டது. சென்னை, காஞ்சிபுரம் இது போன்ற மாவட்டங்கள் எல்லாம் தனி கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது. இல்லை, மாண்பு முதலமைச்சர் அவர்கள் சொல்லுவாங்க அடிக்கடி, இது ஒரு புதிய நோய், இதுக்கு தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கின்ற வரை இந்த பரவல் என்பது நிச்சயமாக யாராலும் தடுக்க முடியாது. ஆனால் கட்டுப்படுத்த முடியும். இதை வந்து நாம் முற்றிலுமாக தடுக்க முடியாது, ஆனால் கட்டுப்படுத்த முடியும். இப்போது எண்ணிக்கை சதவீதம் நீங்கள் பார்த்தீர்களானால் இப்போது ஒரு நாளைக்கு நம்ம 82,000 பேருக்கு நம்ம பரிசோதனை செய்கிறோம் அப்படின்னா இன்றைக்கு உலக சுகாதார நிறுவனம் சரி, ஐசிஎம்ஆர் சரி, 10% நாம் அதை கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் என்று நமக்கு ஒரு வழிகாட்டுதலை, ஒரு வழிமுறைகளை கொடுக்கின்றாங்க. ஆனால் நம்ம அதற்கும் கீழே சில மாவட்டங்கள் பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு மதுரை மாவட்டம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் 20% பாசிட்டிவ் இன்ஃபெக்ஷன் ரேட் இது போனது. ஆனால் அதை படிப்படியாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து இப்போ 1.5, 2.5 என்கிற நிலையிலே தான் இருக்கிறது. அதே போல் சென்னை கூட 7.5, 10% மேலே இருந்தது. 7.5, 6.5, 5.5 இந்த பாசிட்டிவ் இன்ஃபெக்ஷன் ரேட்டு அதை வந்து நம்ம கட்டுக்குள் கொண்டு வரோம். அதுதான் நம்ம கட்டுக்குள். அதுக்கு தான் இந்த விழிப்புணர்வு. அதுக்காக தான் அந்த வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து கொடுக்கக்கூடிய ஜிங்க் டேப்லெட்டு, மல்டிபிள் விட்டமின் டேப்லெட்டு, கபசுர குடிநீர் இது போன்ற, அதேபோல் ஆல்சானிக் ஆல்பம் 30C ஹோமியோபதியில், சித்த மருத்துவத்தில், ஆயுர்வேத மருத்துவத்தில், இந்திய மருத்துவத்தில், அலோபதி மருத்துவத்தில் நம்ம எல்லாம் கொடுக்குறோம். ஆகவே கட்டுப்பாட்டுக்குள் தான் நம்ம வைத்திருக்கிறோம். இதை படிப்படியாக குறைப்பதற்கும் முதலமைச்சர் இவ்வளவு தளர்வுகள் கொடுத்தோம். நம்ம இன்றைக்கு வந்து இந்த பாசிட்டிவ் இன்ஃபெக்ஷன் ரேட்டை நம்ம கட்டுப்பாட்டுக்குள் எடுப்பதற்கு காரணம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும், துணை முதலமைச்சர் அவர்களும், மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களும், உள்ளாட்சித்துறை அமைச்சர் அவர்களும், பேரிடர் மேலாண்மை துறையும் இரவு பகலாக மாண்பு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு செயல்படுகிற காரணத்தால் தான், மக்கள் கொடுக்கிற ஒத்துழைப்பினால் தான். மக்கள் இந்த தளர்வு நேரங்களை நான் மீண்டும் ஊடகங்கள் மூலமாக இருகரம் கூப்பி வணங்கி கேட்டுக்கொள்கிறேன்.
நீங்கள் தளர்வில்லாத பொது முடக்கத்தின் போது எப்படி நீங்கள் ஒத்துழைப்பு அரசுக்கு வழங்கினீர்களோ, அரசின் அறிவுரைகளை கடைபிடித்தீர்களோ, அதே போல இன்றைக்கு வாழ்வாதாரத்திற்காக வழங்கப்பட்டிருக்கிற தளர்வுகளை நாம் பயன்படுத்துகிற போதும் அந்த பொது முடக்கத்திலே, தளர்வின்றி பொது முடக்கத்திலே நாம் எப்படி ஒத்துழைப்பு கொடுத்தோமோ அதை விட 100% கவனமாக நாம் ஒத்துழைப்பு வழங்கினால் இன்னும் இதை நாம் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து கோவிட்-19 கொரோனா நோய் தொற்று இல்லாத மாநிலமாக நம்முடைய தமிழ்நாடு மிக விரைவில் வரக்கூடிய நாள் வெகு தொலைவிலே இல்லை. தமிழகத்துக்கு இரண்டாவது தலைநகர் அவசியம் சொல்லி உங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமக நிறுவனர் ராமதாஸ் சொல்லியிருக்காரு. அது திருச்சி தான் அமையணும் அப்படின்னு சொல்லி மத்திய பகுதி அப்படிங்கிறாங்க. ஏற்கனவே அமைச்சர்கள் மாறுபட்ட கருத்து இருந்தது. இன்னும் அவங்க அமைதியா இருக்குது. என்ன நிலைப்பாடு? அமைதியா இல்லை. இப்போ இந்த மக்கள் தொகையுடைய கணக்கெடுப்பு எடுக்கிறதுனால இப்போ நம்ம கொரோனா கோவிட்டில் நம்ம மக்கள் தொகை கணக்கெடுப்பு நிறுத்தி வச்சுருந்தோம். இப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான அந்த ஆயத்த பணிகளுக்கு இப்போ தயாராகிக்கிட்டு இருக்கிறோம். அதனால் இப்போ இந்த மக்கள் தொகை கணக்கு எடுக்கிற போது இந்த ஜூரிஸ்டிக்ஷன் வட்டமோ கோட்டமோ மாவட்டமோ பிரிக்கிறது அது நமக்கு பிரிக்கக்கூடாது. அந்த இதில் தடை இருக்கிறது. ஆனால் தென் தமிழகத்தினுடைய வளர்ச்சி சரியான இப்போ நம்ம சென்னை பார்க்குறோம். இந்த சென்னை பழமையானது, பூர்வீகமானது, அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. பெருகி வருகிற மக்கள் தொகையிலிருந்து சென்னைக்கு சுதந்திரம் விடுதலை வேண்டும் என்பது எல்லோருடைய கோரிக்கையாக இருக்கிறது. இந்த சுதந்திரம் என்பதும் விடுதலை என்பதும் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு இன்னும் ஒரு சுகாதாரமான வாழ்க்கையை அமைத்து தருவது, இன்னும் இந்த மக்களுக்கு இன்னும் தேவைகளை பூர்த்தி செய்வது. ஏனென்றால் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதே பல்வேறு சவால்கள் இருக்கிறது. 85 லட்சம் பேர், 1 கோடி பேர் இங்கே இருக்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு நாளைக்கு 25 லட்சம் பேர் சென்னைக்கு வந்து செல்கிறார்கள். அப்படி வந்து செல்கிற 25 லட்சம் பேருக்கும் இங்கே இருக்கக்கூடிய 1 கோடிக்கு மேற்பட்டவர்களுக்கும் நாம் தேவையான அடிப்படை தேவைகளை செய்வதிலே பல்வேறு சவால்கள் இருக்கிறது. அப்படி வருகிறவர்கள் எந்த பணிகளுக்காக வருகிறார்கள் என்று சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய தலைமை செயலகத்தை அணுகுவதற்காக, இங்கே இருக்கக்கூடிய தலைமையிடத்தை அணுகுவதற்காகத்தான் வருகிறார்களே தவிர மற்ற பணிகள் என்பது மிக மிக குறைவு. ஆகவே 85% தலைமையிடத்தை நோக்கி வருகிறார்கள். 15% சுற்றுலா போன்ற காரணங்களுக்காக வருகிறார்கள். ஆகவே வருகிற காலங்களிலே அதை நாம் பரிசீலனிக்க வேண்டும் என்பது தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய உணர்வுகளை முதலமைச்சருடைய கவனத்துக்கு எடுத்து சென்றிருக்கின்றோம். தற்போது ஏன் அது மௌனம் காக்கிறீர்கள் என்று சொன்னால், இப்போது மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது ஒரு வட்டமோ ஒரு கோட்டமோ அந்த ஆட்சியினுடைய எல்லைகளை நாம் பிரிப்பதற்கு இயலாது. ஆகவே காலம் கணிந்து வருகிற போது காலம் கணிந்து வந்திருக்கிறது. இது காலத்தின் கட்டாயமாக தேவை எழுந்திருக்கிறது. தற்போது எழுந்திருக்கிற தேவையை பூர்த்தி செய்கிற காலம் எப்போது கணியும் என்பதை நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். மயிலாடுதுறை மாவட்ட அறிவிச்சு 45 நாள் ஆச்சு. எந்த பணிகள் நடக்குது? நீங்கள் அங்கே போய் பாருங்க. தனி அதிகாரி நியமனம் செய்து அங்கே எல்லாமே அரசாணை வெளியிடப்பட்டு தனி அதிகாரி பொறுப்பேற்று ஏறத்தாழ 6 மாவட்டங்களும் செயல்படுகிறது. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இரண்டாவது தலைநகர் அமைக்கிறதுல இரண்டாவது தலைநகர் அதனால் கார்பரேட் நிறுவனங்களுக்கு தான் லாபம். விவசாய விளைநிலையங்கள்லாம் பறிபடியும் தலைவர் அதிகமாகிடும். இப்போ இந்த கோவிட் கொரோனா காலங்களில் எல்லோரும் ஒரு இடத்துல சங்கமிப்பது, எல்லோரும் ஒரு இடத்துல சந்திப்பது, எல்லோரும் ஒரு இடத்துல வருகை தருவது என்பது ஆரோக்கியத்திற்கு அது எதிரானதாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் இன்றைக்கு ஆன்லைனில் தான் எல்லாமே பண்ணுறோம். எல்லாமே ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லி இன்றைக்கி சஜஸ்ட் பண்ணுறோம். ஆகவே இன்றைக்கு விவசாயம் என்பதும் சரி, தொழில்துறை என்பதும் சரி, சிறு குறு தொழில் என்பதும் சரி, வேலைவாய்ப்பு என்பதும் சரி, அது நாம் இதில் கருத்தில் கொள்ளவில்லை. இன்றைக்கு ஒரே இடத்திலே எல்லோரும் குவிவதை தவிர்ப்பதற்கு தேவையான மாற்று நடவடிக்கைகளை உருவாக்குவதற்கு நாம் தொலைநோக்கு பார்வையிலே சிந்திக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கிறது. அது இன்னும் பீஸ்பலிட்டி இருக்குது. குழு அமைப்பாங்க, ஆலோசனை செய்வாங்க, ஆய்வு நடத்துவாங்க, மக்களுடைய கருத்துக்களை கேட்பாங்க, தலைவருடைய கருத்துக்கள் கேட்பாங்க, பத்திரிகையாளருடைய கருத்துக்களை கேட்பாங்க. அதற்கு பிறகு தான் அது எங்கே அமையணும், எப்படி அமையணும், ஏன் அமையணும், அதுக்கெல்லாம் பதில் கிடைக்கும். இது ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டிருக்கிறாங்க. இனி அடுத்தடுத்த கட்டங்களில் உயரும். நாங்கள் கூட்டத்தை நடத்திக்கலாமா? இப்போ நீங்கள் நான் உறுப்பினர் சேர்க்கை முகாமுக்கான கேள்வி கேட்கறது நான் பதில் சொல்கிறேன். நீங்கள் அது சம்மந்தம் இல்லாத கேள்வி கேட்டிங்கன்னா நான் எப்படி பதில் சொல்கிறது? இப்போ உறுப்பினர் சேர்க்கையில் எத்தனை லட்சம்னு இவர் கேட்டார்.
அப்புறம் பேரிடர் மேலாண்மை துறையில் அவர் கேட்டார். இதுக்கெல்லாம் பதில் சொல்கிறத நீங்கள் இல்லாத கேள்வி கேட்டிங்கன்னா நான் எதை சொல்கிறது? அதனால் இப்போ நீங்கள் அனுமதி கொடுத்தீங்கன்னா நான் அந்த உறுப்பினர் சேர்க்கறதுக்கான நிர்வாகிகளை சந்திப்பேன். நன்றி. அதிமுக முதலமைச்சர் யாரும் சொல்லித்தான் தேர்தல் சந்திக்கணும்னு சொல்லி அறிவிப்பு வழங்குற வாய்ப்பு. நாங்கள் இங்கே இருக்கிற எல்லாருமே தம்பி கட்டுப்பட்டவர்கள், தலைமைக்கு கட்டுப்பட்டவர்கள். தலைமையில் எப்படி புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு கட்டுப்பட்டு செயல்பட்டோமோ அதே போன்று தான் இன்றைக்கு முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் ஒரு அறிக்கை கொடுத்துருக்கிறாங்க. இது சம்பந்தமாக பொது வெளியிலே விவாதிப்பதை நீங்கள் தவிர்க்க வேண்டும், அது தடை செய்யப்படுகிறது என்று சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கேள்வி கேட்டீங்கன்னா அதில் என்ன நியாயம் இருக்குது? அதுக்கப்புறமா திரு ஓஎஸ் மணியனும் கேசி கருப்பன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அவங்கள்ட்ட தானே கேட்கணும், சொன்னவங்கள்ட்ட கேட்காம பாவம் சொல்லாத நடவடிக்கை பாயுமா? இது நான் எப்படி சொல்ல முடியும்? சொன்னவங்கள்ட்ட நாங்கள் எல்லாருமே கட்சி கட்டுப்பட்டவங்க, தலைமை